ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். 100% நான் எதிர்பார்த்த ஒரு பர்சனே வந்து பிக் பாஸோட டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சிலர் எனக்கு டிஎம் பண்ணியும் கேட்டிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியும் கேட்டிருந்தீங்க. எஸ், பிக் பாஸோட டைட்டில் வின்னர் நம்மளோட அர்ச்சனா தான். இந்த நியூஸ் வந்து கேட்ட உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்த ஒரு பர்சன். வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்து ஃபஸ்ட் டைம் இவங்க டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த ஒரு சம்பவம் எப்பயுமே நடந்தது கிடையாது. வரலாற்றில் முதன்முறையாக அப்படின்னு சொல்லிக்கலாம். பெரிய விஷயந்தான். இவங்க வந்து ப்ராப்பராக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஒரு சில டைம் அழுதாங்கன்னு சொல்லலாம். ஆனால் மற்றவங்கள காட்டிலும் இவங்க பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த வகையில் அர்ச்சனா ஒரு டிசர்வான பர்சன் தான் இந்த டைட்டிலுக்கு. கண்டிப்பாக மாயா வரக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரியே வரலை. செகண்ட் ரன்னர் அப், ஃபஸ்ட் ரன்னர் அப்லாம் கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ரன்னர் அப் வந்து மணி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் நான் எதிர்பார்த்தேன். மணி தான் செகண்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அவர் தான் செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நியூஸ் மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை. அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி தேர்ட் பிளேஸ் செகண்ட் ரன்னர் அப் வந்து நம்ம மாயா அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். இதுவும் கன்ஃபார்மாக தெரியலை. ஃபஸ்ட்டு டைட்டில் வின்னர் மட்டும்தான் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு. அர்ச்சனா வந்து டைட்டில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. மற்ற 2 அப்டேட் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வனிதா விஜயகுமார் யூடியூப் சேனல் ஒன்றில் வந்து பேசுவாங்க. பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுவும் அர்ச்சனா என்ன பண்ணாலும் ஒரு தப்பு கண்டுபிடிச்சே பேசிகிட்டு இருப்பாங்க. மாயா வந்து ஒரு தியாக செம்மல் மாதிரியே பேசுவாங்க. லாஸ்ட் வரைக்கும் அவங்க பேசினது வந்து இன்ஸ்டாவில் பார்த்து பார்த்து தான் மோஸ்ட்டாக எனக்கு அர்ச்சனா ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு தாட்டே வந்துச்சு. அந்தளவுக்கு கேவலமான ஒரு ரிவ்யூ. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. வாழ்த்துக்கள் அர்ச்சனா. என்ன மாதிரி நிறைய பேர் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.